Hello friends, welcome to Daily Share Market Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ட்ரையல் ட்ரேடிங் அப்படினா என்னன்னு பத்தி கொஞ்சம் டீடைல்ஸா பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசாக வரேன் அப்படின்னும் போது நம்ம எடுத்தோடனே நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் தயக்கம் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம காலங்காலமாக வந்து ஷேர் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகம் அந்த மாதிரி தோன்றவங்களுக்கு வந்து எடுத்தோடனே நம்ம பணத்தை போட முடியாது. ஸோ வந்து பணத்தை நம்ம வந்து நார்மலாக ட்ரேடிங் பண்ணுற மாதிரியே பண்ணி பார்க்க போகிறோம், ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்க போகிறோம். பட் நம்ம அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மணி கண்ட்ரோல்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இது வந்து ஆப்பாகவும் இருக்குது, மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ஆப்பில் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லை வெப்சைட்டில் கூட நீங்கள் ஒரு கூகுள் க்ரோமில் போயிட்டு மணி கண்ட்ரோல் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அது உள்ள போனீங்கன்னா நான் லாகின் பண்ணதால லாக் அவுட் பண்ணுறேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஹலோ லாகின் காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நியூ யூஸர்னா சைன் அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ன்றதால சைன் அப்பில் போயிட்டு இங்கே வருது பாருங்கள். இதில் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, ஃபேஸ்புக் இருக்குது, இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வச்சுட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து எனக்கு மெயில் ஐடி இருக்குது, நான் லாகின் பண்ணதால் நான் டைரெக்டாக போகிறேன். இல்லை லாகின் போயிட்டு அதே பேஜ். ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வாட்ச் லிஸ்ட்டுன்னு காட்டுது பாருங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் தான் வந்து நம்ம இப்போ ஷேர்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐடிசின்னு ஒரு ஷேர் இருக்குது, இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு இருக்குது. அந்த ஷேர் வந்து சர்ச் பண்ணுறேன். இதில் காட்டுது பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து ஐடிசி கம்பெனி. ஐடிசி கம்பெனி ஓப்பன் பண்ணி இன்னையோட ஷேர் டீடைல்ஸ் வந்து இதில் காட்டுது. இன்னைக்கு ட்ரேடிங் வந்து -1.78% வந்து போயிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 465.5. ஓகே, இது உள்ள போனீங்கன்னா இங்கே ஆட் டூன்னு காட்டுது பாருங்க. ஆட் டூவில் போயிட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து அதை ஆட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு அதான் மேலே வந்து டிஸ்பிளேல வந்துச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸ்டாக் வந்து இன்றைக்கி ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ப்ளஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து குவான்டிட்டி போடுறீங்க. குவான்டிட்டி வந்து ஒரு 10 குவான்டிட்டி வந்து நான் பை பண்ணுற மாதிரி போடுறேன். ப்ரைஸ் வந்து ஒரு 465 ரூபா அமைப்போம். இது வந்து நம்ம ட்ரையல் ட்ரேடிங் தான். ஸோ நம்ம ஒரு அமௌண்ட் போடுவோம், நம்ம சேனலில் 465 போட்டு நான் வாங்கின டேட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணதில் இன்றைக்கி டேட் இருக்குது. நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸாக வாங்கின மாதிரி போட்டு இன்றைக்கி ரேட்டில் அது எவ்வளோ டவுன் ஆகிருக்கு அப் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் 2ஆம் தேதி வாங்கின மாதிரி போடுறேன். இதில் சும்மா ஆட் டு டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
ஓகே, இப்போ வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம இன்வெஸ்டட் அமௌண்ட் எவ்வளோன்னு வருது, ஓவரால் கெயின் எவ்வளோன்னு மொத்தமாக நம்ம வாங்கினதுலேருந்து, இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எல்லாமே. ஓவரால் கெயின் வந்து 71 rupees வந்து நெகட்டிவில் போயிருக்கு. அது வந்து டுடேஸ் கெயின் இன்றைக்கி வந்து 272 rupees வந்து நெகட்டிவில் போயிருக்குன்னு காட்டுது. இது சும்மா வந்து நம்ம ஒரு ட்ரையல் பார்க்குற மாதிரி தான். இது வந்து நம்ம ரியல் இந்த மாதிரி வருமானு சொல்ல முடியாது. ஸோ இந்த ட்ரையல் வந்து அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ஐடிசி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் எங்கே வருது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட புக் வேல்யூன்னா அதான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அசட் அமௌண்ட்டில் வந்து நம்ம ஷேருக்கு எவ்வளோ அவங்க தருவாங்க, அதான் வந்து புக் வேல்யூ. இது வந்து பி/இ ரேஷியோ. இது வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி பை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 1 week 2 week வந்து வாட்ச் பண்ணிவிட்டு அந்த ஷேர்ஸ் வந்து எப்படி போகுது, எப்படி டவுன் ஆகுது, எந்த மாதிரி டைமில் அப் ஆகுது. இப்போ மார்னிங் 9:15 to ஈவினிங் வந்து 3:30 தான் க்ளோஸ் ஆகும் மார்க்கெட்டு. அது வரைக்கும் அதோட க்ரோத் எப்படி இருக்குது, கிராஃப் எப்படி வருது, அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிங்கன்னா, இது ஒன்றும் நம்ம வந்து இதில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஒரு நம்பர்ஸாக இன்புட் கொடுத்துட்டு அதோட கெயின் எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டுடேஸ் ஹை எவ்வளோ, டுடேஸ் லோ எவ்வளோ, இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன டைமு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து விற்றுருக்காங்க. சேஞ்சஸ் வந்து 1.78 வந்து நெகட்டிவில் போயிருக்கு. இது வந்து அமௌண்ட்டில் வந்து 8.45 வந்து நெகட்டிவில் போயிருக்கு. இதெல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். பிஎஸ்சினா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. இது எல்லாத்துலேயும் வந்து அப்பர் சர்க்கியூட் எவ்வளோ, லோயர் சர்க்கியூட் எவ்வளோ, இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் வந்து இதோட கிராஃப், இந்த கிராஃபில் பார்த்தா தெரியும் எந்த டைமில் ஏறி இருக்குது, எந்த டைமில் இறங்கிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 15 days 20 days வந்து இந்த ஒரு ஷேர் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஷேர்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாலேஜ் மாரி இதில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரையல் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் கொஞ்சம் நாலேஜோட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.